தலைவர்கள் தமிழை பேணி காப்பார். எனவே தமிழை பேணி காப்பதற்கு தமிழ் எந்த காலத்திற்கும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. நம்முடைய மொழி தமிழ், அந்த தமிழை நாம் பேண வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த பொங்கல் திருநாளில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டுகளையும் தமிழ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உழைப்பவர்களுக்காக ஓர் விழா எடுக்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழகத்தில், தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களை கௌரவிக்கின்றோம். தமிழ் மொழியை சிறப்புற செய்தோம். பாரதி பாடிய பாட்டினிலே தேச பக்தியை ஊட்டிய பைந்தமிழே. பாரதி பாடிய பாட்டினிலே தேச பக்தியை ஊட்டிய பைந்தமிழே. பாவலர் புலவர்கள் நாவினிலே, பாவலர் புலவர்கள் நாவினிலே பகுத்தறிவை வளர்த்த பைந்தமிழே. செந்தமிழை உயிர் போலே சிந்தையில் வைத்து வணங்கிடுவோம். மொழியாம் நம் தமிழ் மொழியை சிறப்புற செய்தோரை போற்றிடுவோம். பகுத்தறி வளர்த்த பைந்தமிழை பற்றி பாடிய ஐயா பிச்சைத்தலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு நாளிலே இந்த முத்தமிழ் சங்கம் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. முதலாக உலகப்பேட்டை முத்தமிழ் சங்கம் எடுக்கக்கூடிய இந்த பொங்கல் விழா தமிழுடைய பண்பாட்டையும் நாகரத்தையும் கலாச்சாரத்தையும் பாருக்கு பறைசாற்றும் ஒரு விழாவாக இங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே
பொங்கலிட்டு புதுப்பானை கொண்டு பொங்கலிட்டு செங்கரும்பும் பச்சரிசியும் அச்சு வெல்லமும் வார்த்து பொங்கல் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. இந்த பொங்கல் விழா என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல. தமிழுடைய வழிபாடு என்பது இயற்கை வழிபாடு, இயற்கை சார்ந்த வழிபாடு. ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று நம்முடைய பழந்தமிழ் காப்பியமாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் நம்புகிறது. இயற்கை வழிபடக்கூடியவனாக தமிழன் இருந்திருக்கின்றான் என்பதற்கு பார்த்து சொல்லவும், நமக்கெல்லாம் முழுமையாக இருக்கக்கூடிய சூரியனை வழிபடவும், உழவனுக்கு மிக உச்சத்துணையாக இருக்கக்கூடிய எதிர்களை வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் வீட்டிற்குரிய ஒரு முத்தாய்ப்பான ஒரு நாளாக இருக்கிறது. இந்த விழாவை நம்முடைய உளுந்தூர்பேட்டை தமிழ்ச்சங்கம் மிக சிறப்பாக ஐயா மகளே இறைவனுக்காக இயற்கைக்காக நமக்கு கொடையெடுத்த இயற்கையை வழிபடுகிறமாக கைப்பிறந்தால் வழிபடுத்தும் என்ற கொண்டாடுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உளுந்தூர்பேட்டத்தின் சார்பாக முதலாக மிகச் சிறப்பானதொரு முத்தமிழ் சங்கத்தினுடைய முத்தமிழ் சங்கமம் என்று மிக சிறப்பான ஆய்ந்து கூர்ந்து அறிவோடு அந்த எழுத்துக்களை எழுதி எங்களை எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும், உங்களால் இந்த தமிழ் நம் தாய்மொழி உயர வேண்டும் என்ற ஒரு பண்பாட்டோடு, அதோடு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் கொடி தொப்புள் கொடி உறவாளராக நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நன்னாளிலே வர இருக்கின்ற பொங்கல் உழவர் திருநாள் நாம் எல்லாத்துக்கும் அது சொந்தமானது, அது ஜாதி மதம் பார்க்காதது, எல்லாவற்றையும் எடுத்தெறிந்துவிட்டு நாம் எல்லோரும் சமத்துவ பொங்கலாக இன்று நாம் இங்கே கொண்டாடுவதற்குண்டான வழியை என் அருமை தலைவர் அருணா தொல்காப்பியன் முனைவர் ஐயா அவர்களை முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முகநூலில் கூட நான் கவிதை எழுதவில்லை என்று என் அன்பு தம்பி ஐயா மருத்துவர் சொன்னார். ஆனால் அவர் படித்த கவிதையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். எனது தம்பி முனைவர் ரவிச்சந்திரனும் ஆழ்ந்து கேட்டிருப்பார்கள். இங்கே அமர்ந்திருக்கின்ற கவி சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் கேட்டிருப்பீர்கள். நிச்சயமாக அது ஒரு புத்தகத்திற்கு பதிவிடக்கூடிய ஒரு கவிதையாக இருந்தது என்பதை மெத்த பெருமையோடு உங்களை காட்டிக் கொள்கின்றேன். ஆக இப்படிப்பட்ட சான்றோர்கள் எல்லாம் எங்களுடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்திலே மிக சிறப்பான தமிழ் ஆக்கத்திற்காகவும் ஊக்கத்திற்காகவும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்று இயல் இசை நாடகம் என்ற சொற்பொழிவோடு இந்த மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை பேரும் தங்களுடைய திறமைகளை காட்டுவதற்காகவும் நாம் தமிழ் மொழி என்று வீழ்ந்து விடாது, அது வீழ்வதற்காக பிறந்தது அல்ல என்பதை எடுத்து காட்டுவதற்காகவே இங்க கூட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செவிகள் எத்தனை இருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்த்து பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரும் வருவோரும் இதை இங்கே வந்து அமர்வதற்கானால் நம்முடைய வேலையை நிமித்தமாக பார்க்கலாம், ஆனால் செவிகள் நாம் பேசுகின்ற மொழி தமிழ் மொழி நம் உயிர் மொழி, அதை நாம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆகவே அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கம் இங்கே நடைபெறுவதற்குண்டான ஏற்பாட்டை செய்து தந்த என்னுடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்துடைய அன்பு செயலாளர் காசி செல்வராசு அண்ணா அவர்களையும் ஓடி ஓடி உழைத்து பல நிலைகளில் பொருளாளராக இருந்தாலும் இன்று எங்களை ஊக்கப்படுத்தி நானும் என்னால் முடிந்த செயல்பாடுகளை செய்ய தயங்க மாட்டேன் என்று தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்ட அண்ணன் மணிபாலன் மகரிஷி அவர்களையும் நான் என்னுடைய நெஞ்சார வாழ்த்திக் கொண்டு இங்கே மேடையிலே பணியாற்றி நம்முடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கம் சிறப்பாக செயல்படுவதற்குண்டான இந்த கூட்டத்திற்கு ஒரு அரும்பெரும் துணையாக இருந்த என் முனைவர் ரவிச்சந்திரன் கவிதை தம்பி இன்னும் மற்றும் அருமையாக உள்ள ஆசான்கள் அத்தனை பேருக்கும் வாமனன் மூன்றடி வாமனன் மற்றும் ராஜேந்திரன் அண்ணா பாரதி ராஜேந்திரன் அண்ணா இவர்கள் எல்லாம் நான் பெயர் சொல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே இவர்கள் முன்னிலையில் இன்று எனது தலைமையிலே இங்கே நடைபெற இருக்கின்ற இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரும் கவி பாடுவதற்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் 3 நிமிடங்கள். உங்களுடைய 3 நிமிடத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கவிதையை நீங்கள் சிறப்பாக வாசித்து விட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். கவிதைக்கு தலைப்பு சொல்லிடுங்க, நேராக கவிதை படித்துவிட்டு உங்கள் வாழ்த்துக்களையும் உங்கள் சான்றிதழையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு இடம் சான்றி கவிதையை துவக்குவதற்குண்டான அனுமதியை தலைமையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கவியரங்கத்தை கவிக்கடல் ஏகலம் ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். இனிதே கவியரங்கம் துவங்க இருக்கிறது. ஐயா அவர்கள் ஒவ்வொரு கவிஞர்களை அழைப்பார்கள். முறையாக வந்து கவி பாடம் போல அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் முதல் கவிதையை வாசிக்க வருபவர் வெள்ளம் என்ற தலைப்பில் திருமிகு முனைவர் க. ரவிச்சந்திரன் பேராசிரியர், திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தினுடைய துணை செயலாளர். என்ன எடுத்தோன்னு என்ன கூப்பிட்டீங்க? முத்தமிழ் சங்கத்திற்கு முதற்கண் வணக்கத்தை தெரிந்து கொண்டு காலத்தின் அருமை கருதி நான் நேராக கவிதை செய்கின்றேன். மேடையை வீற்றக்கூடிய ஆண்டோர்களையும் எதிரே இருக்கக்கூடிய சான்றோர்களையும் பணிந்து பொங்கல் திருநாளில் நல்லதொரு வாய்ப்பை நம்முடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கம் நல்கி இருக்கிறது. எனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு வெள்ளம். வெள்ளம் என்றதும் உள்ளம் கொள்ளை போகிறது. வெள்ளம் என்றதும் உள்ளம் கொள்ளை போகிறது. காக்கா கடி கடித்து காசத்துக்குள் வைத்த நினைவு. காக்கா கடி கடித்து காசத்துக்குள் வைத்த நினைவு வெள்ளம். அச்சு வெள்ளம் என்றால் அலாத பிரியம் பலருக்கு. அச்சு வெள்ளம் என்றால் அலாத பிரியம் பலருக்கு. 5 வயது குழந்தைக்கும் ஆக்குதல் மோகம் அது எனக்கு. 5 வயது குழந்தைக்கும் ஆட்டதரும் மோகம் எனக்கு. எனக்குன்னா வெள்ளம். 3000 ஆண்டு வரலாறு இல்லை எனக்கு. 3000 ஆண்டு வரலாறு இல்லை எனக்கு. 3000 ஆண்டு வரலாறு உண்டு எனக்கு. 3000 ஆண்டு வரலாறு உண்டு எனக்கு. அதிகமா நிர்மாணஞ்சி கொண்டு வந்த செங்கரும்பு, அதிகமான நிர்மாணஞ்சி கொண்டு வந்த செங்கரும்பு இன்று அதிசயமான பொங்கரும்பு. இன்று அதிசயமான பொங்கரும்பு. நானும் என் அன்னை கரும்பும் இல்லையே, நானும் என் அன்னை கரும்பும் இல்லையே சிறக்காது பொங்கல். நானும் என் அன்னையும் இல்லையே சிறக்காது பொங்கல். செங்கரும்பு, வெங்கரும்பு, பன்னீர் கரும்பு என் மூலம். செங்கரும்பு, வெங்கரும்பு, பன்னீர் கரும்பு, பனை என் மூலம். நான் இல்லை என்றால் ஏது பலம்? நான் இல்லை என்றால் ஏது பலம்? வாதம் போக்கும் வாஸ்து என்னிடம் இருக்கு. வாதம் போக்கும் வாஸ்து என்னிடம் இருக்கு. பேதம் பார்க்காமல் பயன் தருவேன் உனக்கு. பேதம் பார்க்காமல் பயன் தருவேன் உனக்கு. பானையில் இருந்தோ பனையில் இருந்தோ கரும்பில் இருந்தோ உற்பத்தி ஆவேன். பனையில் இருந்தோ கரும்பில் இருந்தோ உற்பத்தி ஆவேன். பரம ஏழைக்கும் பயன் தருவேன். பரம ஏழைக்கும் பயன் தருவேன். என்னோடு வெள்ளம், என்னோடு வருத்த வேர்களை உண்டால், என்னோடு வருத்த வேர்களை உண்டால் உஷ்ணமெல்லாம் அடியோடு போகும். உஷ்ணமெல்லாம் அடியோடு போகும். நாவரண்டால் அடிநாவில் எச்சில் ஊறும். நாவரண்டால் அடிநாவில் எச்சில் ஊறும். மேலை நாடுகளில் உணவில் முக்கியம் அங்கம். மேலை நாடுகளில் உணவில் முக்கியம் அங்கம். தமிழ்நாட்டில் தானே முக்கிய தங்கம். வெள்ளம் தமிழ்நாட்டிலே முக்கிய தங்கம். வடநாட்டில் வருவோருக்கு விருந்து. வெள்ளம் தீர்க்கும் ஏழை மருந்தே, வாழும் முறையில் வரைமுறை சொல்லும் நெறிமுறை தத்துவமே. வாழும் முறையில் வரைமுறை சொல்லும் நெறிமுறை தத்துவமே. எங்கள் வீட்டு பொங்கல் திண்ணையில், எங்கள் வீட்டு பொங்கல் திண்ணையில் வரம் கொடுக்க வந்த மஞ்சள் நிறத்து இரட்டை பிள்ளையே. உத்திர திருவிழா என்றால் ஆண்டுக்கு ஒரு முறைதான். ஒரு தடவை வாசிங்க, 2 தடவை வாசிக்க கூடாது. ஒரு தடவை வாசிங்க. சரி. உத்திர திருவிழா என்றால் ஆண்டுக்கு ஒரு முறைதான் அலகு குத்துவார்கள்.
வாழைப்பழத்திற்கோ வத்தி ஏற்றும் போதெல்லாம் குத்தும் அழகினால் வாழை கோபப்படுவதும் இல்லை, அழகிடுவதால் அழுவதும் இல்லை. சகுனம் சரியில்லை என்பதால் சகுனம் சரியில்லை என சங்கடப்படுவதும் இல்லை. தேர்தலில் வாழை தேர்ந்தெடுக்கப்படாமல் விட்டதால் தேர்வான ஏழை சின்னம். ஏழையின் தோழனானதாலோ என்னவோ முக்கணியின் கிடைக்கணி ஆனேனோ வாழை சொல்கிறது. ஏழையின் தோழன் என்றதாலோ என்னவோ முக்கணியின் கிடைக்கணி ஆனேனோ. கிடைக்கணி ஆனதிலும் கவலை இல்லை எனக்கு, கடையோனுக்கும் கிடைக்கும் என்பதால். கடைக்கணி ஆனதிலும் கவலை இல்லை எனக்கு, கடையோனுக்கும் கிடைக்கும் என்பதால். நல்ல வார்த்தை. தூங்கும் பொழுதும் தாங்கும் குடலின் தலையணை நாங்கள். கழிப்பறை தூய்மையில் கழிக்க முடியாத நினைவுகள் நாங்கள். வாழைப்பழம் கழிப்பறை தூய்மையில் கழிக்க முடியாத நினைவுகள் நாங்கள். சீர்வரிசை ஏர்வரிசையில் ஊர் பேச தாம்பூலத்தில் தாய்மாமனையும் நிரப்பிக் கொள்ளும் தவிக்க முடியாத குழந்தைகள் நாங்கள். தாம்பூலத்தில் தாய்மாமனையும் நிரப்பிக் கொள்ளும் தவிக்க முடியாத குழந்தைகள் நாங்கள். எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறைதான் அறுவடையாகும். பல பழங்கள் பருவகாலம் இல்லை. எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அறுவடையாகும். பருவகால பழம் இல்லை. வாழை எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அறுவடையாகும். பருவகால பழம் இல்லை. எப்பொழுதும் பசி தீர்க்கும் ஏழையின் ஆப்பிள். வாழ்நாள் முழுக்க வாழ்வாதாரமாக இருப்பதால் வாழ்நாள் தோழன் என்றார்களோ என்னை. வாழ்நாள் முழுக்க வாழ்வாதாரமாக இருப்பதால் வாழ்நாள் தோழன் என்றார்களோ என்னை. பொங்கல் என்று பொங்கி வழியும் பொங்கலில் எங்கள் மீது கண்வழிக்கும் ஏழை குழந்தை தோல் உரித்தும் தோழனாகிறேன். எங்கள் மீது கண்விழிக்கும் ஏழை குழந்தை தோல் உரித்தும் தோழனாகிறேன். வெற்றிலை பாக்கிலேறி வீதி உலா வரும் பாக்கியம் யாருக்கும் இல்லை என்பதால் முக்கணியின் முதல் கனி இனி நானே ஆவேன் என்று. நன்றி வணக்கம். முக்கணியின் முதல் கனின்னு சொல்லிட்டீங்க, கடையோனுக்கு கிடைக்கும் என்று சொல்லிட்ட மூன்றடி வாமனன் இன்னைக்கு நீளமாக ஒரு கவிதை வாசித்தார். வாழைப்பழத்திற்காக அவரை பாராட்ட வேண்டும். இந்த அரங்கம் உங்களை அன்போடும் வாழ்த்துகிறது. மேன்மேலும் நீங்கள் புகழ் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாக்கோலம் திரு மிகு சந்தான பாரதி ஆசிரியை. அடுத்ததாக பொங்கலுடைய அந்த நிலைப்பாட்டிலே பல நிலைப்பாடுகள், நம்ம பல பொருள்களை ஒன்றாக சேர்த்து நம்ம செயல்படுகிறோம் இல்லையா? அதனால அதுல முக்கியமானது ஒன்றுதான் பச்சரிசி. பச்சரிசிக்கு என் அன்பு மகள் திருமிகு கவிஞர் பாக்கியலட்சுமி பாடகரும் சேர்ந்து அவங்க கவிதை எப்படி எழுதிருக்காங்க உன்னிப்பா கவனிங்க. அவ்வளவு சிறப்பா எழுதிருக்காங்க. ஆனா எனக்கு தெரியவே தெரியாத கவிதைன்னாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பச்சரிசி. பரிணமித்த உன்னை ஊற வைத்து நாற்றங்காலில் அள்ளி தெளித்து சிறிது வளர்ந்த உனை எடுத்து நிலச்சேற்றினிலே நாத்து நட்டு புத்துண்டை களை எடுத்து பக்குவமாய் உடை காத்து வயல்வெளியின் பச்சை நிறம் வண்ணமிகு காட்சி தரும் நளினம் கொண்டு நாணமிட்டு புன்னகையால் பூவிட்டு நெல்மணிகள் கதிர் கொண்டு வெட்டத்தில் தலை குனிந்தும் அறுவடை தான் கொண்டு
நெற்களம் நீ கண்டு வித்திட்ட உழவனுக்கு விருந்தளிக்க பூமி தாயின் மடியில் இருந்து பூப்படைந்த புதுமகளாய் புறப்பட்ட நெல்மணியே, உன்னை உமை நீக்கி நேர்த்தியாய் பிரித்தெடுத்து சுட்ட மண் பானையிலே தூய நல் நீரிட்டு அடுப்பில் அனல் புகட்டி கொதிநீரில் வேக வைத்து பொங்கி எழும் காட்சியிலே உன்னழகில் சிரிப்பு கொண்டு கதிரவனின் முகம் கண்டு தலைவாழ இலர் போட்டு அண்ணனே உடை அதிலிட்டு தைமகளை வரவேற்று சமத்துவத்தை கடைபிடித்து சொல்லில் பொய் நீக்கி ஜரணி எங்கும் பசி போக்கி எண்ணங்களில் ஏற்றம் கண்டு சொந்தங்களை அணைத்துக் கொண்டு வானொலத்தை காத்து நிற்கும் உயிர்நாடி நீதானே. துன்பத்தை தோற வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து இந்நிகழ்வுகளை கண்டுகளிக்க வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கரும்பு கரும்பு இதுவே என் கவியரங்க தலைப்பு. இது கடித்து சுவைத்தாலே மனதில் தித்திப்பு. கரும்பு இதுவே என் கவியரங்க தலைப்பு. கடித்து சுவைத்தாலே மனிதன் தித்திப்பு. கரும்பே கரும்பே, நீ தென் ஆசியாவில் பிறந்தாய், நீ தென் ஆசியாவில் பிறந்தாய், அதனால் என்னவோ நீ தேன் போல சுவை கொண்டாய், அதனால் என்னவோ நீ தேன் போல சுவை கொண்டாய். சக்கரத்தில் உன்னை வைத்து சக்கரத்தில் உணை வைத்து நாங்கள் சக்கையாய் பிழிந்துட்டாலும் இனிப்பு சுவையாக நீ மாறி எங்களுக்கு இன்பத்தை மட்டும்தானே கொடுத்தாய். சாறு பாகாகி நீ சர்க்கரையாய் மாறிடுவாய். ஆனால் காட்சி எடுத்தாலும் நீ கற்கண்டாய் சுவை தருவாய். காட்சி எடுத்தாலும் நீ கற்கண்டாய் சுவை தருவாய். கரும்பே, உன்னை அளவுடன் சாப்பிட்டால் நீ அமுதமாவாய். அதிகம் உணை உண்டால் நீ மனிதனின் ஆயுளை குறைப்பாய். உன்னை அதிகமாக உண்டால் மனிதனின் ஆயுளை குறைப்பாய். அம்மா, கட்டி கருவேன என்னையும் கொஞ்சினாய், கட்டி கருவன குழந்தையாகிய என்னையும் கொஞ்சினாய். ஆனால் நாடு சுவைத்தாலும் அறவிட அமுதத்தை மிஞ்சினாய். உந்தப்பட்டி முத்தமிழ் சங்கம் ஐயா அவர்களை வருக வரவேற்று வருகின்றோம். சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் சூரியகுமார் அவர்கள். பாட்டெழுதி பாடினாலும் இப்புவியில் என்னோடு இணைந்தே வாழும் என்னுயிரே தமிழ்த்தாயே வணங்குகின்றேன். பொங்கல் விழாவின் தலைவர் அவர்களுக்கும் கவியரங்க தலைவர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை பங்கெடுத்துக் கொண்டிருந்த சான்றோர் பெருமக்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மஞ்சள் பொங்கலோ பொங்கல் என்று பொங்கிடும் பொங்கல் நாளில் மங்கள பொருளாய் மஞ்சள் மக்களின் மனதில் வாழும். மங்கையர் வாழ்வில் மஞ்சள் மன்னவன் உயிரை காக்கும். இங்கு நம் தமிழர் வாழ்வில் இன்பத்தை கொடுக்கும் மஞ்சள். மங்களம் என்றால் மஞ்சள், மருத்துவம் நிறைந்த மஞ்சள். பொங்கல் திருவிழா நாளில் பொலிவை தருவது மஞ்சள். குங்குமம் தந்திடும் மஞ்சள், குலமகள் போற்றும் மஞ்சள். மங்கையர் முகத்தில் என்றும் மகிழ்ச்சியை கொடுக்கும் மஞ்சள். மணமக்கள் கையில் காப்பு மணவிழா நாளில் கட்டி மனமுள்ள மஞ்சள் கொண்டு மலரோடு அரிசி சேர்த்து மணமக்கள் வாழ்க என்று மனமாற வாழ்த்துவார்கள். மணமகன் கட்டும் தாலி மஞ்சள் நிற கயிறு ஆகும். நன்றி, வணக்கம். அருமை ஆகும். முத்தாய்ப்பான வரிகளுக்கு இந்த கவியரங்கம் வாழ்த்துறை வழங்குகிறதா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய கவியரங்கிலே இணையதளத்தினுடைய
சீராளர், அரங்கங்களிலே மிகச் சிறந்த பண்பாட்டாளர், அனைவரையும் உயர்த்தி பாராட்டுபவர், திருமிகு கவிதை தம்பி, மாவட்ட செயலாளர், கல்லை மாவட்ட சங்கம், கற்பூரம் என்ற தலைப்பில் மிக அழகான கவிதை என்ற அழைக்கின்றோம் அன்போடு. கவியரங்க தலைமை உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்பூரம் பேசுகிறேன். பூஜை தட்டதுவோ எனது புகலிடம், கற்பூர மரமும் தர்பைதை எண்ணெயுமே எனது பிறப்பிடம். பக்தர்கள் தருவார்கள் எனக்கென்று சிறப்பிடம், பட்டென பிடித்து எரிவதில் பெற்றேனே தனி இடம். அன்றாடம் ஆலயத்தில் தீ குளிப்பேன், அன்றாடம் ஆலயத்தில் தீ குளிப்பேன், ஆனாலும் கவலையின்றி நான் ஜொலிப்பேன். என்னால்தான் யாருக்கும் தீங்கு இல்லை, எனையின்றி பூஜை எனும் சடங்கும் இல்லை. ஆரத்தி தட்டில்தானே நான் மிதப்பேன், ஆரத்தி தட்டில்தானே நான் மிதப்பேன், ஆலய வேள்விகளில் பங்கு எடுப்பேன். மருத்துவ குணங்களை பெற்றவன் நான், மருத்துவ குணங்களை பெற்றவன் நான், மனம் வீசி உங்கள் மனம் கவர கற்றவன் நான். நமச்சலுக்கும் எரிச்சலுக்கும் நல்ல மருந்தாவே, காலில் உள்ள வெடிப்புகளை போக்கிடுவேன். பூச்சி கடிக்கும் நல்ல மருந்தாவே, முகப்பெருக்கோ முதல் எதிரி நான் தான். பேன் தொல்லைக்கோ முடிவு கட்டுவேன், காலில் ஆணியா கவலை வேண்டாம் அதற்கும் முடிவு கட்டுவேன். நகசுத்திக்கோ நல்ல மருந்தாவே, தீ காயங்களை ஆற உதவிடுவேன். சட்டென புரிந்து கொண்டால் கற்பூர புத்தி என்பர். சத்தியம் முன்னாடி வந்தது மயிலக்கால, பின்னாடி வருவது மச்சக்கால, அடக்கி ஆளுமை இந்த கால உங்க பேட்டக்கால, அடக்கி ஆளுமை இந்த கால உங்க பேட்டக்கால. எல்லாரும் ஒரு குலத்துக்கு கொண்டாட மனுஷனுக்கு தொல்காப்பியல் அல்லல் கேட்கிறேன். முருகனருள் சேர முத்தமிழ் சேரும், ஆளுங்க ஆளுங்க கொண்டாடுங்க, ஆனந்த பொங்கலை கொண்டாடுங்க, ஆளுங்க பாடுங்க கொண்டாடுங்க, ஆனந்த பொங்கலை கொண்டாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். கவியரங்கத்தின் தலைவர் ஏகலைவன் ஐயா அவர்களே, முத்தமிழ் சங்கத்தை மிக முத்தாய்ப்போடு வழிநடத்தக்கூடிய எங்கள் வழிகாட்டியம் அன்றைக்கிணைய அண்ணன் தொல்காப்பியன் அவர்களே, உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சரித்திர நாயகனாம் எங்களை வழிநடத்தக்கூடிய என் அன்றைக்கினிய பொன்னான அண்ணனாம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கினிய அண்ணன் சத்யா மணிக்கண்ணன் அவர்களே, என்னோடு கவி பாட வந்திருக்கிற அத்துணை நல்வுள்ளங்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த இரவு வேளையில் வணங்கி மகிழ்கின்றேன். இதோ காலை, எந்த காலை? உளுந்தூர்பேட்டை காலை தன் கவிதையை வாசிக்க வந்திருக்கின்றது. காலை இது வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகளின் தலைவன், காலை இது வீட்டில் வளர்க்கப்படும் கால்நடைகளின் தலைவன். ஏர் கலப்பிக்கு தோல் கொடுத்து உழவுக்கு உயிரூட்டும் உன்னத புருஷன், ஏர் கலப்பிக்கு தோல் கொடுத்து உழவுக்கு உயிரூட்டும் உன்னத புருஷன். கட்ட வண்டி பயணத்தில் மனித சட்டைகளை சுமந்து செல்லும் மூலவன், கட்டை வண்டி பயணத்தில் மனித சட்டைகளை சுமந்து செல்லும் மூலவன். அவனே கோ மாதாக்களின் தாய்மைக்கு காரணமாகும் வலியவன், அவனே கோ மாதாக்களின் தாய்மைக்கு காரணமாகும் வலியவன். இவன் கொண்டிருக்கும் திமிலை பிடிப்பதில் போட்டி போடுகின்றன இரண்டு கால் கொண்ட இளம் காளைகள் இங்கே. இவன் கொண்டிருக்கும் திமிலை பிடிப்பதில் போட்டி போடுகின்றன இரண்டு கால் கொண்ட இளம் காளைகள் இங்கே. இப்படிப்பட்ட காளை எந்த காளை? ஏறு தழுவுதல் என அறிமுகம் ஆகி மஞ்சி வெட்டி என்பதில் நெஞ்சம் புகுந்து ஜல்லிக்கட்டு என மல்லுக்கட்டி நிற்கும் வல்லவன் அவன். அவனுக்கு தமிழ்கூறும் நல்லுலகம் கொண்டாடும் ஒப்பற்ற நாளாக, அவனுக்கு தமிழ்கூறும் நல்லுலகம் கொண்டாடும் ஒப்பற்ற நாளாக ஆண்டுதோறும் உழவர் திருநாள் அல்ல அல்ல உழவன் அவனுக்கு பெருநாள், அல்ல அல்ல உழவன் அவனுக்கு அப்பெருநாள். இத்திருநாளில்
அக்னியை பிறப்பான அவனை, இத்திருநாளில் அக்னியை பிறப்பான அவனை உயர்திணையாக பார்க்கின்றது என் பார்வை, உயர்திணையாக பார்க்கின்றது என் பார்வை. ஐயோ பாவம், காலை எனும் வீரத்தின் சான்றோன் வாழ்வு முடித்த பின்பும் பயனளிக்கிறான் இசை எழுப்பும் ஒரு கருவியாக. ஐயோ பாவம், காலையிலும் வீரத்தின் சான்றோன் வாழ்வு முடித்த பின்பும் பயனளிக்கிறான் இசையளிப்பும் தோல் கருவியாக. அவனே அந்த காலை. இந்த காலையை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம். கவியா பாட்டா சிறப்பாக அரங்கத்தை மகிழ வைத்தவைக்கு நன்றி. அடுத்ததாக திருமிகு காசி செல்வராசு ஐயா அவர்கள் குங்குமத்தை பாராட்ட வருகின்றார். நாம் நிறைவாய் மகிழ்வாய் பயன்படுத்துவோம் குங்குமம் தான். நிறைவாய் மகிழ்வாய் பயன்படுத்துவோம் குங்குமம் தான். முதல்ல யாராவது பெண்கள் வீட்டுக்கு வந்தாலும் முதல்ல குங்குமம் தான் கொடுப்போம். கல்லை கடவுளாக்குவது குங்குமம். வெறும் செங்கல்ல ஒரு பொட்டு வச்சுட்டா போதும், போறவன் பூரா கும்பிட்டு போவோம். கல்லை கடவுளாக்குவது குங்குமம். கடைகோடி மனிதனையும் சமமாக்குவது குங்குமம் தான். கடைக்கோடி மனிதனையும் சமமாக்குவது குங்குமம் தான். மேலங்குட்டி தாலி கட்டினாலும் மனக்கோலம் நிறைவு செய்வது குங்குமம் தான். போருக்கு செல்லும் வீரனுக்கு சென்று வென்றுவா என வெற்றி திலகமிட்டு வழி அனுப்பி வைப்பதும் குங்குமமே. சென்று வென்றுவா என வெற்றி திலகமிட்டு வழி அனுப்பி வைப்பதும் குங்குமமே. லட்சங்கள் போட்டு லட்சணமாய் கட்டினாலும் வீடுகள், லட்சங்கள் போட்டு லட்சணமாய் கட்டினாலும், கோடி போட்டு மாடி வீடு கட்டினாலும், கோடி ரூபாய் போட்டு மாடி வீடு கட்டினாலும் அதில் குங்குமம் விட்டு குடி புகுந்தால் மட்டுமே அங்கு ஆகும் குங்குமம். ஆக மனித வாழ்க்கையில் நிலைத்து இருப்பது. உங்கள் பொருட்களில் வெற்றிலை என்ற தலைப்பிலே கவிபாட வந்துள்ளேன். வெற்றிலை, வெற்றி கூட்டல் இலை, வெற்றி இலை. இது ஒரு வெற்றி இலை அல்ல, நம் வாழ்வின் இன்ப துன்பங்களில் பங்கேற்கும் வெற்றி இலையே இது. வெற்றியின் சிறப்பம்சங்கள் தான், இந்த வெற்றிலையின் சிறப்பம்சங்கள் தான் என்ன? மகாலட்சுமியின் அம்சம் வெற்றிலை, மங்கள நிகழ்வின் அச்சாரம் வெற்றிலை, மருத்துவத்தின் சாரம்சம் வெற்றிலை, மகீசனும் மாநிலரும் விரும்புவது வெற்றிலை. வெற்றிலை இடம்பெறாத இடங்கள் தான் உண்டா? பெயர் சூட்டில் நாள் குறிக்க வெற்றிலை, பெண்கள் பூப்புனித நீராட்டிலும் வெற்றிலை, சுப நிகழ்வில் தாம்பூலமாய் வெற்றிலை, பல நோய்களுக்கு மருந்தாகவும் வெற்றிலை, ஜோதிடம் கழிக்க வெற்றிலை, திருஷ்டி கழிக்கவும் வெற்றிலை, ஆண்டவன் சன்னதியில் அர்ச்சனைக்காய் வெற்றிலை, மனக்கோலம் கூட்டிட வெற்றிலை, சமக்கோலம் போகவும் வெற்றிலை. ஆக நம் வாழ்வின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலும் இரண்டர கலந்து வெற்றி இலையாக திகழ்வது இந்த வெற்றிலையே. நான் இரண்டாவது பொட்டு குங்குமம். என் பெயர் குங்குமம். எனது பூர்வீகமும் ஈரோடு தான். எனது முன்னோர்கள் மஞ்சள் என்று அழைப்பார்கள். மங்கையர்கள் நான் சூடினால்தான் மங்களம் பெறுவார். மங்களம் பெறுவார். குங்குமம் ஒரு தமிழ் பத்திரிகையின் பெயர் மட்டுமல்ல. கல்லோ, மண்ணோ, மரமோ, மலையோ, சந்தனமோ, சாணமோ நான் சூடிய பிறகு எனக்கு சமுதாயம் கொடுக்கும் நம்பிக்கையின் பெயர் சாமி. ஆம், சந்தனமோ, சாணமோ, கல்லோ, மரமோ, மண்ணோ, மலையோ எனக்கு சமுதாயம் கொடுக்கும் தன்னம்பிக்கையின் பெயர்தான் சாமி. குங்குமம், மங்கள மங்கையர் குங்குமம், மதுரை மீனாட்சி குங்குமம், காஞ்சி காமாட்சி குங்குமம், காசி விசாலாட்சி குங்குமம், மருவூர் அரசியாம் ஆதிபரசக்திக்கும் குங்குமம். இவை அனைத்திற்கும் வைத்த பொட்டுதான் குங்குமம். கொடுக்கும் பிரசாதம் குங்குமம். எல்லா ஆலயத்திலும் கொடுக்கும் பிரசாதம் குங்குமம். நெற்றியில் சூடிய மங்களம் தான் வாழ்க்கையில் இணையரின் அடையாளக்குறி. திருமணமான வாழ்க்கை இணையரின் அடையாளக்குறி நெற்றியில் சூடிய குங்குமம் தான். இதயத்தை கொடுத்து காதலன் காதலிக்கு இதயத்தை கொடுத்து குங்குமத்தை பெறுபவன்
வாழ்க்கை இணையலில் இணையல்லா வெகுமதிதான் குங்குமம். இதில் கூட போட்டியாக வந்தவள் சிக்கர் பொட்டு. இதில் எனக்கு போட்டியாக வந்தவள் தான் சிக்கர் பொட்டு. வாழ்க்கை இணைந்தவருக்கு குங்குமம், வாழ்க்கை இழந்தவரின் அமங்கல சொல் விதவை. அந்த விதவை என்ற அச்சொல்லில் பொட்டில்லாமல் இட்ட பெயரின் அவலம் நீக்கிட மங்களம் என்ற சொல்லுக்கு இணையாக மதிப்பளிக்கும் சொல்லே கைம்பெண். அந்த கைம்பெண் என்ற மரியாதை சொல்லை வழக்கில் அளித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் இடநோக்கி வழங்கி கவிதையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம். மிக சிறப்பான எங்களுடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றிய குங்கும கவிதைக்கு கோடான கோடி வாழ்த்துக்களை கூறி, அடுத்ததாக என்னுடைய அருமை தம்பி தியாகதுருகம் முத்தமிழ் சங்கத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை திருமிகு இதயம் கிருஷ்ணா அவர்கள் கவியரங்கத்திற்கு கவிதையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். ஏலக்காய் என்ற தலைப்பில் இருக்கையை நிறைத்துக் கொண்டிருக்கும் அத்துணை இதயங்களுக்கும் என் இருக்கை குவிந்த வணக்கத்துடன் ஏலக்காய் தலைப்பில் என் கவிதையை அரங்கேற்றம் செய்கிறேன். 4000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய நாகரிக நாயகி நீ இந்தியாவின் செல்லை பிள்ளைதான். ஆனால் ஏகாதிபத்திய கைகூலிகளின் எட்டப்பர் வேலையினால் உன்னை எங்களுக்கு கிள்ளி கொடுத்து விட்டு அமெரிக்க அரசுக்கு அள்ளி கொடுத்து விட்டது. அதனால்தான் இந்தியாவில் பிரசவிக்கப்பட்ட நீ கோட்மாலா நகரில் ஒள்ளுப்பேற்றியாகி போனாய். நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? பசுமை மேனியால், பார்வைக்கு முட்டுடையால், பெரும் நோய் தீர்க்கும் பேரழிவு கட்டுடையால், பித்த நீரை பிரித்தெடுக்கும் சுத்திகரிப்பான் நீ, சீரண சக்திக்கு சீரான எந்திரம் நீ, வாயை தொல்லை தீர்க்கும் வழிகாடும் வாசலும் நீ, வாசனை திரவத்தின் வற்றாத அட்சயம் நீ, ஆல்கஹால் குடித்தவனின் அடித்தொண்டை நாற்றம் போக்கும் நவரச நாயகி நீ, பிரியாணி கலவையிலே பிரியாத தோழியும் நீ, திகட்டாத தேநீரின் தெய்வீக மூலிகை நீ, தேகத்தில் திரண்டிருக்கும் தீய கிருமிகளின் தீர்க்க தரிசியும் நீ, மலை மீது தவிழ்ந்திருப்பாய், மருத்துவமாய் வாழ்ந்திருப்பாய், சமத்துவத்தின் மகத்துவமாய் சகலத்திலும் கலந்திருப்பாய். உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்க சிறப்பான விழாவிலே ஏகலைவன் உன்னை சிறு குறிப்பெடுத்து வைத்து விட்டார். கோபிக்காரே என்னக்கா, ஒன்றை வேந்தன் தோட்டத்து ஏலக்கா. நன்றி. நிச்சயமாக ஏலக்காய் முப்பாலின் முத்தமிழில் உயர்ந்தெடுத்த ஏலக்காய் மனத்தை தமிழ் மணக்க செய்கின்றது என் இதயம் கிருஷ்ணாவின் கவிதை. இக்கவியரங்கம் உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக மொத்தமாக உங்களுக்கு வாழ்த்தை உருவாக்குகின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. அடுத்ததாக மண்பானை என்ற தலைப்பில் முனைவர் சி சங்கர் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள் கவிதை வழங்குவார்கள். முத்தமிழ் வணக்கம். தமிழ்நாடு அளவில் மதுரையில் நடைபெற்ற மூத்தோர் கடகள போட்டியில் வெள்ளிப்பதக்கம் பெற்ற நல்லாசிரியர் சின்னப்பராஜ் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெள்ளி மண்பானை கவிபாட வந்துள்ளேன், செவிசாய்த்து கேட்பீர்களோ? கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தில் நீ தோன்றினாய். மண் வாசனை மாறாதவள் நீ, நவீன குளிரூட்டி நீ, சமையலுக்கு சுவை ஊட்டுபவள் நீ, களிமண்ணால் சுட்ட பின் கரிய நிறம் காட்சி தருபவள் நீ, பெண்கள் இடுப்பில் பக்குவமாய் அமர்ந்தவள் நீ, தை முதல் நாளில் தமிழர்களுக்கு ராணி நீ, பொங்கல் என்னும் இனிப்பு நீ, மண் குடத்திலிருந்து நீர் குடிக்கும் குடுவை வரை ஆட்சி செய்த நீ, இன்று சோளக்காட்டு பொம்மைக்கு
தலையாய் போனது பேரவமானம். அதி நவீனத்துவம் உன்னை வென்றாலும் மனிதா, நீ இறந்தபின் சுடுகாட்டில் வரும் கடைசி அழுகை நீ. மண்பானையாய் இருக்கும் முன்னை உடைத்து வரும் கண்ணீரில் தெரியும் உன் பொக்கிஷ அடையாளம் சுடுகாட்டில். இல்லாதவனின் இல்லம் ஏறும் உன்னால் வறுமை ஒழிய ஏற்கிறோம். பொங்கல் பானையில் எங்கள் பண்பாடு பார்க்கிறோம். நெகிழி உன்னை மரணிக்க செய்யும் மண்ணில் தோன்றிய மண்பானையே. என்னையும் எம் மண்ணையும் காக்கும் மண்பானையிடம் ஒருவன் கேட்டான், கொட்டும் மழையில் மட்டுமல்லாமல் கொளுத்தும் வெயிலில் நீ குளிர்ச்சி தருகிறாய். அதற்கு மண்பானை சொன்னது, எனது ஆரம்பமும் முடிவும் மண்தான் என்றது மண்பானை. மனிதனுக்கு மண் சொந்தமல்ல, மண்ணிற்கு மனிதன்தான் சொந்தம் என்றது மண்பானை. என்றும் அன்புடன் முனைவர் சி. சங்கர். நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மிகச் சிறப்பானது. இன்னும் நன்றாக வாழ்த்துக்கள். சபை வாழ்த்துகிறது உங்களை. அடுத்ததாக முந்திரி என்ற தலைப்பில் திருமிகு முருககுமார், நடிகர், பாடலாசிரியர், முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் ஐயாவதை சொல்லி வாசிக்க அன்போடு அழைக்கின்றது உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கம். வருக ஐயா. தாய்மொழியாம் தமிழ் மொழியை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர்களிலே அதிக தமிழ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தலைமகன் ஐயா மணிகண்டன் ஐயா அவர்களையும் மற்றும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஒரு அருமையான பொங்கல் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் முனைவர் அருணா தொல்காப்பியன் அவர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் கல்லை மாவட்ட முத்தமிழ் சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தான் ஐயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கேன். ஐயா நான் சென்னையில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னா, ஏன்னா கலைஞர் தொலைக்காட்சி ஒரு சீரியல் எஸ்வி சேகரோட ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன். இன்னைக்கு மதியம் ஒரு 4 மணி இருக்கும் காயத்ரி அவங்க ஃபோன் பண்ணி, ஐயா உங்களுக்கு வந்து திராட்சை கொடுத்துருந்தாங்க, நான் முந்திரி எழுதிட்டேன் அப்படின்னாங்க. எனக்கு முந்திரியா திராட்சையா என்னன்னே தெரியலீங்க, நான் இப்போதான் வந்துட்டு இருக்கேன் பஸ்ல, சரி பார்த்துக்கலாங்க. இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு கவியரங்கத்தில் நமது ஏகலைவன் ஐயா தலைமையில் ஒரு கவிதை வாசிப்பது நான் பெற்ற வரமாக கருதுகிறேன். முந்திரி முந்திக் கொண்டு முதலில் வந்தாலும் முந்திரிக்கு எப்போதும் பொங்கலில் கடைசியில் தான் வாய்ப்பு. ஆனாலும் பொங்கலில் எல்லோரையும் ஒதுக்கும் எவரும் என்னை ஒதுக்கியதில்லை. முதலில் முந்திரியாகிய என்னை தேர்ந்தெடுத்து ருசி பார்த்தே பொங்கலை ருசி பார்க்கும் பழக்கம் எல்லோருக்கும் உண்டு. என் விலை மதிப்பு கேட்டால் வரும் கொஞ்சம் கொதிப்பு. எப்படி வந்தது தைப்பொங்கல்? உரலோசை, உலக்கை யோசை, வளையல் கை ஓசை, அனுதினமும் கேட்கும் கம்மங்கூழுக்கான கலோபரம். கம்மங்கூழும் கேப்பக்கடியும் ஆட்சி செய்த அற்புத காலம். இப்போது கிடைப்பது போல் இருவேளை இட்லி கிடைக்காத இன்பமான காலம். ஆண்டுக்கு இருமுறை பொங்கல் திருநாளிலும் தீப திருநாளிலும் மட்டுமே இட்லியை பார்க்க முடியும். மாதம் ஒரு முறை கைக்குத்தல் அரிசிக்கு இடம் உண்டு. அமாவாசை தினத்தில் மட்டும் அரிசி எப்பவுமே பார்க்க முடியாது அந்த காலத்துல. இப்போது இருப்பது போல் ஆழ்கிணறோ ஆழ்துறை கிணறோ அப்போது இல்லை. நண்டு வலைகள் எல்லாம் ஊற்றெடுத்த அற்புத காலம். கிடங்கு வைக்க மண்ணுக்கு நலங்கு வைத்த ஏற்கலப்பை காலம். மின்மோட்டார் பம்புகள் இல்லை, மண்ணை மாசாக்கும் மருந்தும் இல்லை. ஏற்றம் நிறைத்து மாற்றம் படைத்த நாற்றமற்ற நன்னீர் காலம். ஒற்றை நெல்லை 100 தரும் மண்ணுக்கும் மக்களுக்கும் தொடர்பு அதிகமுள்ள அழகிய பொற்காலம் அந்த கற்காலம். ஆடிப்பட்டத்தில் விதைத்து மார்கழியில் மகசூல் எடுத்து முதல் நெல்லில் முதல் பொங்கலிட்டு சகலமும் ஆளும் பகலவனுக்கு படையலிட்டு உழவுக்கு நன்றி சொல்ல, உழுத கால்நடைக்கு நன்றி சொல்ல, விழுந்த மழைக்குடிக்கு நன்றி சொல்ல, பொங்கல் வைக்கும் மங்கள பொருளில் முத்தாய்ப்பானது முந்திரி. பொங்கல் சட்டசபையில் எப்போதும் முதல் மந்திரி இந்த முந்திரி முந்திரி முந்திரி. நன்றி. சிறப்பு சிறப்பு. முந்திரியை விட்டு கொடுக்காம அருமையான ஒரு உடனடி கவிதை எழுதிய முருககுமார் அவர்களுக்கு முத்தான வாழ்த்துக்களை கவியரங்கம் தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்ததாக கலைமகள் காயத்ரி பாருங்கம்மா. திராட்சை என்ற தலைப்பில்
இப்பொங்கல் விழாவின் தலைமைக்கும் இங்கு வருகை புரிந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கும் இக்கவையரங்க தலைமைக்கும் இங்கு பங்கு கொண்டுள்ள அனைத்து கவி சான்றோர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராட்சை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு, தித்திக்கும் பொங்கலில் திராட்சையை போடு, தித்திக்கும் பொங்கலில் திராட்சையை போடு. அஞ்சரை பெட்டியில் சுருங்கி கிடப்பேன், அஞ்சரை பெட்டியில் சுருங்கி கிடப்பேன், நெய்யில் குதித்ததும் விரிந்து மணப்பேன், நெய்யில் குதித்ததும் விரிந்து மணப்பேன். ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும், ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் ஹீரோ நான், ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் ஹீரோ நான். கொடியில் பிறந்து பனியில் வளர்ந்து நிழலில் உலர்ந்தாலும் ஊட்டச்சத்தில் குறையாதவன் நான், கொடியில் பிறந்து பனியில் வளர்ந்து நிழலில் உலர்ந்தாலும் ஊட்டச்சத்தில் குறையாதவன் நான். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், முந்திரியோ என்னை தன்னோடு இணைக்கும், முந்திரியோ என்னை தன்னோடு இணைக்கும். நெய் இல்லாமல் பொங்கல் ருசிக்காது, நெய் இல்லாமல் பொங்கல் ருசிக்காது, நான் இல்லாமல் பொங்கல் என்றுமே சிறக்காது, நான் இல்லாமல் பொங்கல் என்றுமே சிறக்காது. நான் பல வண்ணங்களில் இருந்தாலும், நான் பல வண்ணங்களில் இருந்தாலும் குணம் ஒன்றுதான், குணம் ஒன்றுதான், நன்மை மட்டுமே செய்வேன், நன்மை மட்டுமே செய்வேன் உங்களுக்கு. பழங்களில் நான் ரசனையானவன், பழங்களில் நான் ரசனையானவன், அதனால்தான் பழரசமாகவும் மிதக்கிறேன் நீங்கள் குடிப்பதற்கு. பழங்களில் நான் ரசனையானவன், அதனால்தான் பழரசமாகவும் மிதக்கிறேன் நீங்கள் குடிப்பதற்கு. என் தோழன் முந்திரியை, என் தோழன் முந்திரியை கிராம் கணக்கில் வாங்கும் நீங்கள் என்னை கிலோ கணக்கில் வாங்குகிறீர்கள், என்னை கிலோ கணக்கில் வாங்குகிறீர்கள். நாட்டை ஆள்வது தான் முந்திரி, நாட்டை ஆளுவது தான் மந்திரி. பொங்கலை ஆளுவதோ, பொங்கலை ஆளுவதோ நான் தான் கொடி முந்திரி, நான் தான் கொடி முந்திரி. திராட்சையின் மற்றொரு பெயர் கொடி முந்திரி. நன்றி, வணக்கம். அருமை அருமை. அஞ்சரை பெட்டியில் சுருங்கி கிடப்பேன், நெய்யில் விழுந்தவுடன் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த வார்த்தை என்ன போட போறாங்களோ காயத்ரி நினைச்சேன். ஆனா நான் ஒரு கவிதாயகி என்பதை நினைத்து அழகாக தெரிவித்தார்கள். இந்த மன்றம் அவர்களை பாராட்டுகிறது. விரிந்து மனம் கொடுப்பேன் என்ற ஒரு தமிழ் ஆடலை அழகாக சொற்கோயிலை கொடுத்தீர்கள். மிக சிறப்பு, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். யாராலையும் போட முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. எடுத்த உடனே வீங்கி பருப்பேன்னு போட்டுப்பாங்க. ஆனால் அவங்க விரிந்து மணப்பேன்னு போட்டது ஏகளை நிச்சயமா ஞாபகம் வச்சிருப்பாங்க. அடுத்ததாக தோரணம் என்ற தலைப்பில் கௌதமன் அண்ணா. தோரணம் என்ற தலைப்பில் கவிமகன் சொன்னேன். ஊரெல்லாம் மாப்பிள்ளை ஊர்வலம், வீடெல்லாம் மாப்பிள்ளை தோரணம், பூஜையாளர்கள் புன்னகைக்கும் தோரணம், பச்சை நேரத்தில் பந்தல் கட்டுவது பகட்டான தோரணம், புது வீடு திருமணம் பொலிவுடன் வரவேற்கும் தோரணம், ஆடி மாதம் முழுவதும் அம்மனுக்கு அலங்கரிக்கும் தோரணம், தோரணம் நோய்கள் விரட்ட வீடுதோறும் வேப்படை தோரணம், அரசியல் கட்சிகள் அலங்கரிக்க தோரணம், மகிழ்ச்சி பொங்க தோரணம், பொங்கல் பானையில் கட்டுவது மாவழி தோரணம். தோரணம் தலைப்பில் என்னுடைய வாழ்த்துக்கள். அழைக்கின்றது. அடுத்ததாக வாசிக்கு பொன்னரசி தயார் நிலையில் இருக்கு. தமிழே தமிழே எங்கள் தமிழ் புலமையே, தமிழுக்கு உயர் கொடுக்கும் எங்கள் தமிழ் பற்றாளரை, அருளார் தொல்காப்பியர் என்னும் கல்வி சாலை கட்டிய சித்தகரே உன்னை வணங்குகிறேன்.
பெருமை மிகு நமது சட்டமன்ற உறுப்பினரே, ஏழைகளின் தலைவர் நீங்கள், எங்கள் தமிழின காவலர், உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தின் நிரந்தர காப்பாளர், அந்த ஏகலைவனோ குருவுக்காக ஒரு விரலை கொடுத்தார். ஆனால் எங்கள் கவியரங்கத்தில் ஏகலைவனோ தமிழுக்காக பேரா என்ற ஒரு விரலை இவர் எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டு கவிதையை ஆற்றாக எழுதி கவிக்கடல் ஆகிறார். இப்பொழுது நாம் கவிதைக்கு வருகிறேன். என் தலைப்போ மாலை ஐயா. மாலை பற்றி பாடுவது இங்கு தலைவர் இட்ட வேலை ஐயா. பூக்களின் தொகுப்பாலே அவதாரம் நான் எடுப்பேன். பூக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நாளோடு நான் மாலை என்ற மங்கள பெயர் பெறுவேன். ஆலய தெய்வங்களின் கருத்தை நான் அலங்கரிப்பேன். அப்பப்போ அலங்காரம் செய்யும் போது அவர்களுக்கும் நான் அதிக அளவில் அழகு சேர்ப்பேன். கொடி மரத்து கயிற்றினிலே மாலையாக மாங்கொத்து மஞ்சள் துணி கூட அமர்ந்து விழா வருகிறது என்று மக்களுக்கு நான் அறிவிப்பேன். விழா வருகிறது என்று கொடியேற்றி மக்களுக்கு நான் அறிவிப்பேன். வாழ்ந்து வந்த அனைவருக்கும் அங்கே மேலிருந்து நான் அருள் பாலிப்பேன். பொங்கல் திருநாளில் புதுப்பெண் கையோடு மங்களமாய் தோரணத்தோடு வாயிலில் மாலையாக வங்கி அங்கே வாசனையால் நான் கொஞ்சி அமர்ந்திடுவேன். ஆறு உயர மாநிலனை இங்கே அணிவிப்பார் மந்திரிக்கு. ஆறு உயர மாநிலனை இங்கே அணிவிப்பார் மந்திரிக்கு. அதனாலே பல காரியம் அணிவிப்பதற்கு நானும் முடித்து வைப்பேன். அவர் நிலை எந்த நிலையில் இருந்தாலும் அத்தனையும் நான் உயர்த்தி வைப்பேன். இருமணங்கள் ஒன்று சேரும் நல்ல திருமணத்தின் நாள்களிலே காலை மணமகன் கண்ணியரின் கழுத்துதலை பெரு மனத்துடனே அலங்கரிப்பேன். மாதிரியாக வாழ்நாளில் அவர்களுக்கு நான் பெருமை சேர்ப்பேன். சம்மங்கிப்பூ அழகினிலே சரியை சேர சரி சமமாய் நான் ஜொலிக்கிடுவேன். சாமந்திப்பூ மாலையிலே எல்லா கெட்ட காரியத்துக்கும் நான் பயன்படுவேன். வேலையில் நான் பார்ப்பதில்லை. பெருமையாக மனமு வந்து நான் உதவி செய்வேன். என் பெயர் தான் மாலை ஐயா. இன்னும் நான் உங்களுக்கு புரியவில்லை. எனக்கு இருக்கு வேலை ஐயா. வருகின்றேன். கவிஞர் ஜோதிடர் மகரிஷி மணிபாலனா. சிறப்பு. இறுதி வரை மிக சிறப்பா இருந்தது. மிக சிறப்பு. அடுத்ததாக மதிப்புற முனைவர் பட்டம் என்று முதலாக எங்களுடைய உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கத்தினுடைய கவியரங்கிலே கவியாட வருகின்ற என் அன்பு மகள் வாசுகி பொன்னரசி அவர்களை இச்சங்கம் அன்போடு வரவேற்கின்றது, அன்போடு வாழ்த்துகின்றது. பாருங்களா.
அடுத்ததாக உப்பு என்ற தலைப்பில் என் அன்பு மகள் ராதா ராமச்சந்திரன் தயாராக இருக்கும்படி இறுதியாக உழவன் என்ற தலைப்பில் செந்தமிழே நனித்தேனே சிம்மாசனத்தில் உன்னை வணங்கி என்னாலும் உன்னை உயர்த்துவேன் உன்னால் நான் வாழ்வேன் என்று இருதரம் கூப்பி வணங்கி உன் மாலை போற்றி ஆதவன் அழகில் அர்ச்சனை மலர்களின் மனங்களில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் என் உறவுகள் அத்துணை பேருக்கும் செந்தமிழை போற்றி செந்தமிழால் வணங்குகின்றேன். வாழ்க என் உறவுகளே. காணி உழுதிடவே கரிசல் மண் தேடி ஆடியே நாடி வந்து ஆடவே ஏர் உழுது 4 கால் அடியோடு நடந்திடும் எருதுகளே ஏந்திடவே இரு பாதத்தால் இருகை இடையெடுத்து ஏர் முனையை கூறாக்கி எருதுகளை ஏற்பூட்டி ஆற்றிலும் ஊற்றிலும் அடிதோண்டி நீர் எடுத்து புஞ்சைக்கு 4 நஞ்சைக்கு 7 ஏறாம் இதை எடுத்து மண்பதித்து விரல் நுனியால் இயற்கை உறவிட்டு காய்ச்சலும் பாய்ச்சலும் கடலிக்கு அமைத்து வியர்வையை குருதியாக்கி விரலிடத்தை உயிராக்கி நட்ட விதை துளிர்விடவே நம்பிக்கை வளர்ந்திடவே முப்போதும் விளங்கிடவே முழு நேரம் பாடுபட சேற்றிலே கால் வைத்து சோற்றிலே கை வைக்க நிலத்தின் மண்ணெல்லாம் நெல்லு மணியாகி நெஞ்சம் மகிழ்ந்து பஞ்சமில்லா வயிறு நிறைய உண்மையாய் உழைக்கும் உயர்வான உழவரை பொங்கல் நன்னாளில் போற்றி வணங்குவோமே என்று எனக்கு வாய்ப்புப்படுத்த என் உறவுகளுக்கு நன்றி கூறி இடம் சாருகின்றேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் வாசுகி கொண்ட அரசு. மிக சிறப்பாக கவியரங்கம் நிறைவு பெற்றிருக்கிறது. காலத்தின் நிறைகருதி நமது சட்டமன்ற கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாம காலையில டிவியில பார்க்கும்போது முதலமைச்சர் பின்னாடி அவருடைய முகம் தெரிஞ்சது. இப்ப மாலையில நம்ம முன்னாடி நிறுத்திட்டு இருக்காரு. ஓய்வு இல்லாம அவருடைய சூழ்நிலையை கருதி பட்டிமன்றத்துக்கு முன்பாகவே சட்டமன்ற உறுப்பினர் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி நமக்கு பாராட்டு சான்றுகளையும் விருதுகளையும் பரிசுகளையும் கொடுத்துவிட்டு அவர் உங்களை வாழ்த்து செல்லலாம் இருக்கிறார். அவருடைய வாழ்த்துதல் ஒரு துவங்க அவரை இப்போது அழைக்கின்றேன். இறுதியாக உப்பு என்ற தலைப்பில் ராதா ராமநாதன் அவர்கள் கல்லையிலிருந்து ஆசிரியர். அன்னை தமிழ் அனைத்தும் தமிழ் அகிலமே போற்றிடும் அழகிய தமிழே ஆதியும் அந்தமுமாய் நின்ற செந்தமிழே தீதில்லா பைந்தமிழே உம்மை ஆராதித்து போற்றி துதித்து வழங்கி மகிழ்கின்றேன். முத்தான முத்தமிழ் சங்கத்திற்கும் முதற்கண் வணக்கி அன்பின் உருவமாய் அறிவின் சிகரமாய் மின்னிடும் வைரமாய் சொலித்திடும் எமது ஆசான்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மருத்துவ இணையர்களுக்கும் உள்ளத்தின் உணர்வுகளுக்கு உருவகம் கொடுத்து வார்த்தைகளால் மெருகூட்டி ஒளி உருவாக்கத்தில் உவகை பொங்க தேனினும் மதுரமாய் தெளிட்டாத சுவை கூட்டி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கும் முதற்கண் சிறந்தாழ்த்தி வழங்கி என் கவியை உங்கள் முன் படைக்கின்றேன். உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை என்பார்கள். அத்தகைய உப்பை பற்றிய ஒரு கவிதை. கடல் நீரும் உப்புதான் கண்ணீரும் உப்புதான் ஆழியை உருவெடுத்த அற்புதமே நீயேதான் முத்துடன் செம்பவளமும் உம்மில் மூழ்கிடுமே வற்றிடும் நீரெல்லாம் நற்கரிப்பாய் தெரியுமே வேர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளுமே உம்மை போலவே உவப்பாய் இருக்குமே புன்னகையிலும் சோகத்திலும் சுவையாக முன் நிற்பாயே உணவிலே நீ இருந்தால் உறவாக நிற்பாயே அளவிற்கு அதிகமானால் குப்பைக்கு செல்வாயே உடலின் பணத்திற்கு தேவையாய் நிற்பாயே இயற்கை அன்னையின் வரப்பிரசாதம் ஆனாயே
உறவாடலில் அளவோடு இல்லையே கசப்பாவாயே, மனிதனின் உடலில் அதிகமானால் சமமாக்குவாயே, ஏழைகளின் வியர்வையில் நீ வந்தாலே ஏற்றமிகு வாழ்வுதலை அவர் பெற்றிடுவாளே, வளமோன கடலிலே வாகையை சூடியவளே, இனித்திடும் சர்க்கரையின் தோழியும் நீயே, இருவருமே நீரோடு போராடும் ஓரிடமே, சுவை கூட்டலிலும் குறைத்தலிலும் மட்டுமல்லவே திருமி நாசினியாய் காலத்தை நின்றாயே, தூத்துக்குடியின் முத்தினமே, தண்ணீரில் கரையும் ரத்தினமே, அளவோடு இருந்தால் அற்புதம் நீயே, அளவற்று போனால் தூக்கி வீசப்படுவாயே, உன்னை சுவைத்தவர் உள்ளன்போடு இருப்பாரே, உன்னை வெறுத்தார் உறுதியை இழந்தவரே. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆகாராதா. அருமையான கவிதை, வாழ்த்துக்கள். இறுதியாக இந்த கவியரங்கம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஊக்கமளித்த அத்தனை கவி சார்ந்தவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கும் இங்கு வந்திருந்து சிறப்பாக இந்த கவிதையை கேட்டு ரசித்த ரசிக்க பெறும் மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கவியரங்கம் இனிதே நிறைவு பெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு அருணா ஆங்கில பள்ளியினுடைய நாளாளருக்கும் அருமை நண்பர் முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் தொல்காப்பியன் அவர்களே, இதை கலந்து கொண்டிருக்கின்ற நமது மருத்துவர் நண்பர் அன்புமணி அவர்களே, மற்றும் மருத்துவத்தை சார்ந்த மகாலட்சுமி மருத்துவமனை சார்ந்த சகோதரி அவர்களே, மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கவிஞர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும், அதுபோல இந்த கவிஞர்களெல்லாம் இந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர் கவிதைகளை எல்லாம் வாசித்து அவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதை செலுத்தி அவர்களுக்கெல்லாம் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு செய்த இந்த சிறப்பான நிகழ்ச்சியை மீண்டும் ஒரு முறை தொல்காப்பியன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உளுந்தூர்பேட்டை பகுதியில் இந்த தமிழ் சங்கம் என்பது சிறப்பாக தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் அதிகர் அவர்கள் மற்றும் ராஜேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய கலந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பொதுவாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் கவர்னருடைய தீர்மானத்திற்கு விவாதம் நடைபெற்று இன்றையுடன் முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான தமிழகத்துக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் வழங்கி அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்க பதிலாக நீங்க வழங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் சங்கத்துல நடக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா ஒவ்வொருத்தரும் கவிதையை பேசும் பொழுது நம்ம தமிழர்கள் எல்லாம் என்னென்ன பயன்படுத்துகின்றோம், எப்படியெல்லாம் தமிழர் என்ற ஒரு அடையாளத்தை இன்னைக்கு மையமாக வைத்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை மையமாக வைத்து இன்னைக்கு இந்த கவிதைகளை வாசிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா அருமையா அமைஞ்சிருந்தது. இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தாலும் சிறப்பாக அந்த நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நடத்தியிருக்கின்றார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நடக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த பத்தி சொன்னா, ஒருத்தர் குங்குமத்தை பத்தி பேசினாரு, ஒவ்வொருத்தர் பத்தி ஒன்னொன்னு ஒரு வீட்டுக்கு பயன்படுற பொருள் அத்தனையும், மண்பானையை பத்தி நம்ம ஆசிரியர் பேசினாரு, சங்கர் ரொம்ப சிறப்பா பேசினார். எல்லோரும் கருத்துக்களை பேசினார். எல்லாரும் இந்த மண்ணை பொறுத்த மட்டும் தமிழனுக்கு உரியது. என்றைக்கும் அது ஒரு தனிய மரியாதையே உண்டு. தமிழர் என்றால் தனி மரியாதை. உலக அளவில் இன்னைக்கு தமிழனுக்கு தனி அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த மண்பானையை பற்றி நிறைய சொன்னார். ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா நடுமைக்கு இதெல்லாம் மறைந்து கொண்டு வந்த காலமா இருந்தது. கொரோனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கொரோனா காலத்துக்கு பிறகு பழைய இடத்துக்கு நாம திருப்பி வந்துடுறோம். மண்பானை எல்லாம் கொண்டு வந்துடும் பழனி. அதுல சாதம் வடிச்சு அதை சாப்பிடணும், வைத்து காலையில பழகி சாப்பிடணும். இதெல்லாம் இந்த சூழ்நிலை உருவாக்கி. காரணம் என்னன்னா, கொரோனா காலத்துல இப்ப என்னென்னலாம் நீங்க கவிஞர்கள் வாசிச்சீங்களோ அந்த பொருள்கள்லாம் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சது. காரணம் என்னன்னா, மருந்தா அதெல்லாம் பயன்படுத்துது, சித்தா மருந்தா பயன்படுத்துது. எல்லோரும் அதை பயன்படுத்தினாங்க.
அது இவனுடைய வேகத்தை குறைப்பதற்கு. நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி வீட்டுக்கு முன்னாடி தெளிப்பாங்க, சாணத்தை தெளிச்சு போய். காரணம் என்ன, ஒரு காலத்துல இந்த நோயை தடுக்கிற சக்தி அதுக்கு இருந்தது. இதெல்லாம் நீங்க அதை பற்றி எல்லாம் கவிஞர்கள் அருமையாக எடுத்து சொல்லியிருந்தார்கள். இதெல்லாம் நல்ல கருத்துகள். இதை சரியான மக்கள் மத்தியில போய் ரீச் ஆகும், சரியான ஒரு கருத்துக்களை நீங்க எடுத்து வழங்கியிருக்காங்க. அது போல பாத்தீங்கன்னு சொன்னா மண்பானை கூட நம்ம சங்கர் வாத்தியார் சொன்னார், இந்த பொம்மை சோளக்காட்டு பொம்மை, அதுவும் பயனுள்ளதுதான். பயன் இல்லாத எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம மனிதன் தயார் பண்ற அத்தனைக்கும் நல்லதுக்கே பயன்படும். அது எல்லாரும் நம்ம பயன்படுத்த பொறுத்து, அதுக்கும் தேவை. காரணம், விவசாய பொருளை நம்ம பயிரிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அதை பாதுகாக்கிறது ஒரு மனுஷன் உருவை செஞ்சு அந்த பானையை தலையில கவுத்து வச்சிருவான். அதுதான் இந்த விவசாயத்தை காப்பாற்றுது. அதுவும் பயன்படுத்த அவமானம் கிடையாது. அது ஒரு சரியான ஒரு பொருளாக தான் இன்னைக்கு விவசாயிகளுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தனி பட்ஜெட்டே அறிவிச்சார். விவசாயத்தை நான் அந்த முதல் கூட்டத்தொடர்ந்து அந்த விவசாயத்தை பத்தி நான் பேசினவன் நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னேன். கால்நடை தான் ரொம்ப அதிக அங்க வைக்கும். விவசாயம் சிறக்கணும் அப்படின்னா ஒரு கிராமப்புறத்துல, பொதுவா கிராமத்துல நல்ல விவசாயம், இயற்கை விவசாயம், வேளாண்மை வளர்ச்சி பெறணும்னா பாதி அளவுக்கு இன்னைக்கு கால்நடை வளர்ந்தாதான் அதை நம்ம கொண்டு வர முடியும். அதனால எல்லோரும் இயற்கை வேளாண்மையை பத்தி எல்லாம் கூட பேசிட்டு இருக்காங்க. நான் வரும்போது கேட்டிருந்தேன். இது எல்லாமே எதிர்காலத்துல தமிழகத்திற்கு ஒரு தேவையான நோய்கள் எல்லாம் குறைப்பதற்கு ஒரு தடுப்பு மருந்தாக, நம்மளுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான உணவுப் பொருளாகவும், எந்த பொருளாக இருந்தாலும் நமக்கு உணவுக்கு ஸ்வீட், நமக்கு டேஸ்ட் அதிகமா இருந்தாலும் அதிகமா சாப்பிடக்கூடாது. அதுவும் அளவு தான். இப்ப சொன்னாங்க உப்பு அளவுக்கு மேல போனா புண்ணியம் இல்லைன்னு சொன்னாங்க. அதேதான் எல்லா பொருளுக்கும் உண்டு. நாம சாப்பிட்ற அத்தனை பொருளுமே நமக்கு தேவை உள்ள அளவுக்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கணும்னா அது குப்பை தான். குப்பைக்கு சமமான பொருள் தான் அது. எதுவா இருந்தாலும் அளவோடு எடுத்து கொள்வது நல்லது. நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நீங்கள் ஏற்பாடு செய்தீர்கள். மனப்பூர்வமாக உங்களை இந்த முத்தமிழ் சங்கத்தை வாழ்த்தி இதில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பாக நடத்த வேண்டும். இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி பெற வேண்டும். ஏன்னா முத்தமிழ் சங்கம்னா பொருளாதார ரீதியாக சூழ்நிலை இருக்கும். அதனால எல்லோரும் அதை பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வளர்ச்சி பெறுவதற்கும், முத்தமிழ் உளுந்தூர்பேட்டை முத்தமிழ் சங்கம்னா தமிழக அளவில் தனி முத்திரை பதிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எல்லாம் இதை சிறப்பாக வழி நடத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க நடத்துற நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் ஏற்ற மாதிரி தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல முத்தமிழ் சங்கத்தினுடைய தலைவரே முருகன் தான். காரணம் என்னன்னா அந்த கோயிலுக்கே இப்ப திருப்பணிக்காக நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோரும் அதுக்கும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவன்புடன் அதையும் கேட்டுக்கொண்டு எல்லா பணிகளும் சிறக்க வேண்டும். இந்த பகுதியை உளுந்தூர்பேட்டையின் எல்லா துறையிலையும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்தி இந்த முத்தமிழ் சங்கம் உளுந்தூர்பேட்டைக்கு இவங்களும் ஒரு வழிகாட்டியாக ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.